ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் கைஸ். ஸோ இது வந்து எலமெண்டல் பவர் டைக்கூனோடைய பார்ட் 2. ஸோ நான் இந்த வீடியோவில் போன் அண்ட் கிறிஸ்டல் பவர்ஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ வாழால கலக்கலான்னு பேசுகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், நீங்கள் போய் இன்ட்ரோ பார்த்துருவாங்க. ஸோ ஓகே, இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு போன் பவரை சூஸ் பண்ணி விடலாம். ஸோ நேற்றுக்கு வீடியோவில் டியூஸ்டே வீடியோவில் பார்த்த மாதிரி நான் வந்து அதே இடத்துலலாம் இல்லை, கொஞ்சம் ரீபத்தை போட்டு ஹெல்த்தில் 12 ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் போட்டேன். நான் வந்து 4 ரீபத் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இது மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஜெம்ஸ் வந்து 175 சேர்த்திட்டேன். கொஞ்சம் ஆஃப்லைன் கிரைண்ட் பண்ணால் தான் இந்த கேமை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வீடியோக்குள்ளார, அதாச்சும் இந்த வீடியோவோட இப்போது இந்த 175 டைமண்ட்ஸை நம்ம அடுத்த வீடியோ வரத்துக்குள்ளே 350 ஆர் 450 அந்த மாதிரி எதையாச்சும் பண்ணி மாற்றணும். அப்போ தான் நம்மளால் இது பண்ண முடியும். அண்டு இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பாஸ் வரும்போது நம்ம அடிக்கிறதுக்கு நம்மள்கிட்ட இந்த டார்க் ஃப்ளேம்ஸ் மூவ் இருக்குது. ஃப்ராஸ்ட் ஸ்டெப் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல, அது கொஞ்சம் மூமெண்ட் வரும்ன்றதுனால கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் அது யூஸ் பண்ணுறது. அதனால் ஓகே லெட்ஸ் நான் ட்ராப்பர்ஸை போட்டுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரை ஒரு ஃப்ளோரையும் முடிக்கும்போது மட்டும் கன்டினியூ பண்ணுறேன். அண்ட் பாஸ் ஃபைட் வரும்போது லாஸ்ட் வீடியோக்கு போன மாதிரி ஒரு பாஸ் ஃபைட்டை கூட நான் ஸ்பீட் ரன் பண்ணி விட்ருப்பேன், அந்த மாதிரி பண்ணுறேன். அண்ட் எபிலிட்டி டெஸ்ட் அப்பையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதான் பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கும் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஜஸ்ட் இப்போதைக்கு செகண்ட் ஃப்ளோருக்கான அந்த ஸ்டார்ஸ் மட்டும் தான் போடணும். பாஸ் இஸ் கோனா ஸ்பான் இன் 30 seconds. இப்போதைக்கு நான் அவனை அடிக்கிறதுக்கு எடுத்த எல்லா மூவ்ஸுமே இதுதான். டார்க் ஃப்ளேம்ஸ், பிளாஸ்டர், போன் பராஜ் மட்டும் கொஞ்சம் சரியாக காமிக்க முடியல, அது கொஞ்சம் இதாக இருந்ததுனால கொஞ்சம் க்ளோஸ் ரேஞ்சில் காட்டுறேன். ஆல்ரைட், ஸோ கொஞ்சம் காசை கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பாஸ் ஃபைட் பார்த்து மகிழுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபைட் ஈஸியஸ்ட். பட் டிஸ்கார்ட்லேருந்து எனக்கு பயங்கரமான மெசேஜஸை போட்டு தாக்குறாங்க. ஐடிக்கு ஒய் கொஞ்சம் டிஸ்கார்டோட நோட்டிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் ஏடா அப்படி ஐயோ கைஸ் பிங் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன விடுங்க, நம்ம கண்டுக்கு வேணாம். ஸோ கைஸ், இப்போதைக்கு நான் வந்து செகண்ட் ஃப்ளோர் அன்லாக் பண்ணிட்டேன். ஆமாம் ப்ரோ. ஸோ ஓகே கைஸ், இப்போதைக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் போன். ஓ என்னப்பா ஸ்வாக் பாடியா? அப்படியே விஷயம். சரி, ரைட் நல்லா தான் இருக்குது. ஒன்றுத்துக்கும் யூனிக்கான பெட்டுலாம் வேறு இருக்குங்க. ஒன்றுத்துக்கும் யூனிக்காக டிசைன்லாம் யோசிச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா? அங்கே இருக்கானுங்க க்ரியேட்டர்ஸ்னாலே ஒரு ஸ்டெப் அப்போ தான். ஓகே, இந்த மூவ்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து எலமெண்ட்டை முடிக்கும்போது ஸோ கைஸ் நான் ஆஃப்லைனில் ஹெல்த்தை வந்து 50க்கு 50 பண்ணிடுறேன் பார்ட்டிக்குள்ளார. ஓகேங்களா? கொஞ்சம் ஆஃப்லைன் கிரைண்டிங் இந்த கேமுக்கு போட்டால் தான் நம்மளால் முடியும். ஸோ யா, இப்போதைக்கு கொஞ்சம் காசுலாடி கொஞ்சம்டா செகண்ட் ஃப்ளோரை மட்டும் தேர்ட் ஃப்ளோரை மட்டும் அன்லாக் பண்ணி போடுறேன்டா. ஐ கெஸ் இவனா? இவர் கொஞ்சம் பெரிய ஆளாச்சே. இந்த இனிமையும் தான் ஞாபகம் வருது. எது கொஞ்சம் லாங் ரேஞ்செல்லாம் தெரில. நம்ம வாட்டுன்னு போய் இறங்கி அடிக்க வேண்டியது தான். ஸ்பீட் ரேம்பை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஈஸியாஸ்தட் எல்லாம் கஷ்டப்பட்டு முடியுது, கடைசியில் ஈஸியாஸ்தட்ன்ற போகுது. அண்ட் கைஸ், நிறைய பேர் நூப் சீரீஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க. நூப் எப்போ C3க்கு எப்போ போகிறான்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். கொஞ்சம் எக்ஸாம்ஸ்லாம் போய் நின்றுது, போய் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் முடிஞ்சுது, ஜஸ்ட்டு 1 வீக் ஆகும். ஸோ அது இப்போது வந்து நான் ஃப்ரீயாக கேம் விளாடலாம். பட் அடுத்த குவார்ட்டர்லாம் கொஞ்சம் இன்னும் 1 மாதத்தில் வருது, அதுக்கெலாம் படிக்கணும். ஸோ படிக்காமலாம் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ பட் கூடிய விரிவில் வந்துடும். லைக் ஒரு வாரத்தில் அவன் C3 போயிடுவான். அவன் சொல்ல முடியாது, நான் தான் விளாட்றேன். இன்னொருத்தர் நினச்சிக்க போகிறீங்க. மல்டி பர்சனல் டிஸார்டர்லாம் இல்லையா வந்துட்டு? ஓகேங்களா? நான் இதை போடணும், அதை போட்டுவிட்டேன். இந்த சூப்பர் ட்ராப்பரு, இந்த போர்ஷன்ஸை மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க. நீங்கள் தாங்க, உங்களை மாதிரி யாராலையுமே இருக்க முடியாதுங்க. அவ்வளோதாங்க. ஸோ கைஸ், இப்போதைக்கு பார்த்தீர்கள் என்றால் போன் எலமெண்ட்டோட
ஃபுல் பவர் ஷோகேஸ். ஃபஸ்ட்டு பிளாஸ்டர், இது வந்து இப்படி தான் இருக்குது. போன்ஸ் பரேஜ், இது இப்படி தூக்கி போடுது. ஃப்ளையிங் போன் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளைவும் கொஞ்ச நேரத்தில் அதுவே நின்றுது. இல்லைன்னா நீங்கள் இப்படி போயிட்டு இப்படி இது நிலத்தில் அப்படி நின்றுங்கன்னா அதுவே நின்றுக்குது. போன் சர்ஜு கொஞ்சம் இதுவா போன் சர்ஜுனா இது. வின் பிளாஸ்டர்ஸ்னால் ஃபஸ்ட்டு இதாக இந்த மூவ் இருக்கு இல்லையா, இதே வந்து ரெண்டாக வருது. ஜட்ஜ்மெண்ட் சர்ஜுனா இந்த மாதிரி ஒரு தலை வந்து யாருமே ஒரு பீம் ஆஃப் வேவ்ஸை ஷூட் பண்ணுறீங்க. சிம்பிளி அவ்வளோதான், லிட்ரலி அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் வேணால் இப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஐயா போச்சியா, கொஞ்சம் கற்றுக்கணும். இப்போ தான் நான் வந்திருக்கேன். நான் வந்து இப்போதைக்கு எவ்வளோ டைமண்ட் வச்சுருக்கேன்? ஜெம்சி 200 சேர்த்திட்டேனா? இன்னும் 550 தாங்க சூப்பர் சோனிக் எலமெண்ட்டுக்கு. 25K. அது இந்த பூஸ்டர் போல் தான் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. அது நீங்கள் வாங்கவா வேணாமான்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் அது லிமிட்டடுன்னு வேறு இருக்குது. 25Kங்கண்ணா கஷ்டங்க. 25K கஷ்டங்க. லெட்ஸ் செக் பார்க்கலாம். 25K முடிக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா அது கொஞ்சம் லேட் ஆகலாம், மேபி லேட் ஆகலாம். ஸோ ஓகே கைஸ், பாஸ் பண்ணும்போது கம்மி பண்ணுறேன். அந்த ட்ரிக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் 3, 2, 1 அண்ட் த பாஸ் ஹஸ் பீன் ஸ்பான்ட். ஐஸ் குயினா அப்போ நம்ம இந்த எனர்ஜி டேரக்டில் இருக்க தேவையில்லை. ஸோ ஒன்றும் இல்லை. என்ன இப்போது ஃபஸ்ட் பார்ட்டை பார்க்காதவங்களுக்கு ட்ரிக்கு திரும்ப சொல்கிறேன். இந்த மிசைல் வந்து 1.5 மில்லியன் வாங்கணும். இவன் இங்கே நடந்துனுப்பா, இதை போடுவீங்க, போர்ட்டல் போர்ஷனை குடிப்பீங்க, ஃப்ளோர் 1க்கு போகிறீங்க. ரீபத் இங்கே வந்து இதை பண்ணும்போது அங்கே செத்துருவா. அடுத்த போனுக்கு அடுத்த எலமெண்ட் வந்து கிறிஸ்டல். ஸோ கிறிஸ்டலை வாங்குவீங்க. ஜல்லுன்னு இப்படி ஜல்லுன்னு Q2 அந்த பிளாக் ஷூட்ஸ் இதுபடி ஜல்லுன்னு இங்கே வந்துட்டு எல்லா காசையும் கலெக்ட் பண்ணுவீங்க. ப்ரைவேட் சர்வரில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ப்ரைவேட் சர்வர் 10 ரூபா பேக்ஸ். ப்ரைவேட் சர்வர் நான் வாங்கலை. அது எப்படி எனக்கு கிடச்சதுன்னு பார்க்கணுன்னா நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு பாருங்கள். ட்ரேடன் ஸ்டெக் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு புதுமும். என்னப்பா இது? இது நல்லா இருக்குங்க. இப்படி அழுத்திக்கினே இருப்பேன் நான். இது வந்து செமையான ஒரு மூவு. இது என்னோடய ஆல்டைடியில் நான் எடுத்துட்டேன், நேற்று இதை எடுத்தேன். செமையான ஒரு மூவ். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரை எவ்வளோ ஸ்பீட் ரன் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஸ்பீட் இது 2 ஸ்பீடு வீடியோ ஸ்பீட் பண்ணுறேன்லாம் நினைக்காதீங்க. நான் பாருங்கள் ஜாலியாக வந்து அந்த இப்போ போய் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா, அந்த பாஸ் அடித்த காசுனா அவ்வளோதான். ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபினிஷ்டு. லிட்டரலி அவ்வளோதான் ஃபஸ்ட் ஃப்ளோர். நீங்கள் அவ்வளோதாங்க. நீங்கள் அதை இந்த ட்ரிக்கை பண்ணிட்டீங்கன்னா ஜல்லுன்னு போயிடலாம். அவ்வளோதான். இது வரைக்கும் அசால்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் போய்ட்டு இப்படி கொஞ்சம் காசு மணி கிரியேட். ஸோ காய்ஸ், ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பெட்டு ஆல்ரெடி எடுத்துனேன், மன்னித்து விடுங்கள். அதையும் ரெக்கார்ட் பண்ணேன், பட் போடுறேன். ஸோ இது வந்து எந்த அனிமே கேரக்டரானே தெரில எனக்கு லிட்டரலி. பட் ஆனால் கொஞ்சம் அனிமே மாதிரி தான் இருக்குது. ஐயா ஏம்மா ஏறுமா கொஞ்சம். லஜக் என்னடா ஏற மாட்டேங்கிற? என்னடி வேஸ்ட் ஆகிவே? வேஸ்ட்டுங்க, தேர மாட்டேன். ஓகே, எனிவேஸ் இப்போதைக்கு அடுத்த பாஸ். இந்த மூவ் வேஸ்ட்டா? அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் ஜாலியாக காசு கலெக்ட் பண்ணிக்கலாம். அது என்ன அட்டாக் பண்ணுதா? இல்லை என்ன அட்டாக் பண்ணல. ஓகே, அட்டாக் பண்ணலாம். நம்மளோட மெக்கு. நீங்கள் இதை பிவிபிலாம் பண்ணலாம் இந்த கேமில். நான் ப்ரைவேட்டில் இருக்கேன், சுமூகமாக போகுது அதனால். அண்ட் இந்த எனர்ஜி கிராஷ் அதை வந்து நீங்கள் இப்படி ட்ராவலிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போதைக்கு நான் வந்து பேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரீபர்த் அங்கே மேலே ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. பாஸ்க்காக வெயிட்டிங். ஸோ இப்போதைக்கு ஒரு மூவ்ஸாக காமிக்கவா? இருங்க. இது நீ போயிடு. கிறிஸ்டல் மைன் வா. ஓகே, கிறிஸ்டல் சர்ச் இப்படி வருது. ஓகேங்களா? எனர்ஜி கிராஷ் இதனால் லாங் டிஸ்டன்ஸ்க்கே வருது. சாரி சவுண்ட். எனர்ஜி க்ரௌன், கிறிஸ்டல் ஏர்ப்ஷன். இது உங்கள் இருக்கிறதுலேருந்து ரேஞ்ச் பார்த்துக்கோங்க. எனர்ஜி கிறிஸ்டல் இதுவும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் தான் வருது. கிறிஸ்டல் மைன் நைஸ். இது ஒரு நல்ல மூவ். பாஸ் பண்ண உடனே லாஸ்ட் பாஸ். நான் அந்த ட்ரிக்கு பண்ண மாட்டேன் இவனுக்கு.
250 260 எஸ் 260. இந்த வீடியோவில் 260 ஜம்ப்ஸ் போயிட்டேன். நான் இப்படியே ஆஃப்லைனில் உட்காந்து ஒரு 400 கிட்ட கிரைண்ட் அடிச்சிருக்கேன். நைஸ் நைஸ். இந்த மூவ் தான் எனக்கு மாடிக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, பாஸ் பண்ண உடனே அந்த ட்ரிக்கு பண்ண மாட்டேன், இல்லை பண்ணலாம். நான் இப்போ ஆஃப்லைனில் அப்படியே இங்கே ஆன்லைனை முடிச்சுட்டு அப்படியே ஆஃப்லைனில் கிரைண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடுறேன். நான் ஆஃப்லைன்லேயுமே வந்து இப்போ நான் யூஸ் பண்ண 4 எலிமெண்ட்டில் ஏதாச்சும் யூஸ் பண்ணுவேன். ஐஸ் குயினே வராங்க. நான் எனர்ஜி டேரக்ட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே எல்லாம் போகுது. என்ன பண்ணிட்டோம். இருங்க போர்ட்டல் போர்ஷன் எடுத்து இங்கே வச்சுக்கோ. இங்கே போ, இங்கே இப்படி லான்ச்சை போடு, போர்ட்டலை போடு, ஃப்ளோர் 1 போடு, ரீபர்த்திங்க அழுத்தும் போது அவ்வளோதாங்க. பர்ஃபெக்டான டைமிங். இருங்க நான் அந்த எலமெண்ட்டையும் காசையும் மட்டும் எடுத்துட்றேன். டார்க்னஸ் தான் எனக்கு இப்போ வரைக்கும் நான் விளையாண்டதில் டார்க்னஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது வரைக்கும் நான் விளையாண்டதில் இந்த ஃபஸ்ட்டு 4 எலமெண்ட்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இருங்க அவுட்டரை கொடுக்க வரேன் ஒரு நிமிஷம். இந்த காசு எல்லாத்தையுமே இப்படி சதுக்குன்னு கலையும். அவ்வளோதாங்க. ஓகே, எவ்ரி திங் ஆட்டோமேட்டிக் ரீசெட் அடிச்சிருவோம். ஸோ ஓகே கைஸ், இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. ஸோ வளவளன்னு பேசணும். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். போய் அவுட்ரோ பார்த்துட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.